உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் நமாமியகம். ஸ்ரீ குருப்பியோ நம. ஹரி ஓம். ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால இன்றைக்கி நாம் அத்தனை பேரும் நரசிம்ம ஜெயந்தியை ஆச்சரணம் பண்ணிட்டு இருக்கோம். பாரதம் முழுக்க வந்த எத்தனையோ ஆச்சாரிய வையாள் இருக்காளோ அவள் அத்தனை பேரும் யுனானிமஸாக ஒரு அவதாரத்தை கொண்டாடி இருக்கா. ஒரு அவதாரம் அவளுக்கு ஃபேவரட்டாக இருந்திருக்குன்னா அது நரசிம்ம அவதாரம் தான். டெஃபினெட்லி ராமாவதாரமும் நம்ம கொண்டாடி இருக்கோம், கிருஷ்ணாவதாரமும் கொண்டாடி இருக்கோம். பகவானுடைய அவதாரங்களில் எந்த பேதமும் இல்லைனாலும் அந்த நரசிம்ம அவதாரத்துக்கு என்னமோ எக்ஸ்பேக்டர் இருக்குது. அது நம்ம அத்தனை பேருடைய மனசுலேயும் ஒரு ஸ்பெஷல் இடத்தை பிடிச்சுட்டு நரசிம்மர் இருக்கார். அப்பேற்பட்ட நரசிம்ஹாவதாரம் நடந்த நாள் இன்னைக்கு. பகவான் எத்தனையோ காரணங்களுக்காக வந்தாலும் இந்த அவதாரத்தில் வந்ததுக்கு ஒரே காரணம் பக்தனுக்காகவே வந்த அவதாரம் நரசிம்ஹாவதாரம். ஹிரண்யகசிபுவெல்லாம் அவர் அங்கேருந்தே முடிச்சிருப்பார். அவருக்கு ஹிரண்யகசிபு முடிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக ஒரு தூணில் இருந்து, ஏன்னா எப்பேற்பட்ட பகவான் ஜெகன் நிதான பிடரம் ரிஹரேர் ஜடரம் நுமஹா அப்படின்னு சர்வஸ்வம் அந்த ஜகத்தே பகவானுடைய வயத்தில் இருக்கும்போது அப்பேற்பட்ட பெருமாள் ஒரு தூணில் இருந்தார்னா அவருக்கு எப்படி இருக்கும்? அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது ஹிரண்யகசிபுவை முடிக்கிறதுக்குன்னு இல்லை, பிரஹ்லாதன் சொல்லிட்டான், அதனால நான் வருவேன். அப்பேற்பட்ட அவதாரம் நரசிம்ஹாவதாரம். அந்த அவதாரத்தை, அந்த பகவானை நாம் இன்றைக்கி யதாசக்தி யதாமதி அனுசந்தானம் பண்ணணுங்கிற ஒரு அவாவோடு இந்த பிரவச்சனம். அதுலேயும் எனக்கு ஒன்று தோணிட்டு, நரசிம்மன்கிறவர் அகட்டித கடனா சாமர்த்தியம். அவர் ரெண்டு விஷயத்தை சேர்க்கிறவர் தான் நரசிம்மன். சிம்மம் மிருக முகத்தோடு வந்து மனுஷ சரீரத்தை சேர்த்தார். அதே மாதிரி எனக்கு வந்த ஒரு சிறு ஆசை, இந்த நரசிம்ம சரித்திரத்தை நம்ம பார்க்கும்போது, எஸ்பெஷலி நம்ம அவர் வந்த சரித்திரத்தை பார்க்க போகிறோம். ஆவிர்பாவம், ஸ்தம்பத்திலேருந்து ஆவிர்பாவமான சரித்திரத்தை ஒரு பாஷையில் பார்க்காம 3 பாஷையில் பார்க்கலாம்னு உபன்யாசம் நான் தமிழில் தான் பண்ண போகிறேன். பிரமாணங்கள் 3 மொழி, தமிழ்லேருந்து ஒரு பிரமாணம், கன்னடத்துலேருந்து ஒரு பிரமாணம், சம்ஸ்கிருதத்துலேருந்து ஒரு பிரமாணம் எடுத்து 3 மொழிகளை சேர்த்து 3 மொழியிலையும் 3 மகான்கள் எப்படி பகவானை ரசிச்சிருக்கா அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி அனுசந்தானம் பண்ண போகிறோம். ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு ஜேர்னி. நரசிம்ஹாவதாரத்தை இன்றைக்கி நாம் அனுபவிக்க போகிற ஒரு ஜேர்னி. நீங்கள் அத்தனை பேரும் அடியனோட கலந்து பேருங்கிற பிரார்த்தனை. முதல்ல நான் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கிற மொழி தமிழ்லேயே எடுத்துக்கலான்னு திருவாய்மொழியில் நம்மாழ்வார் ரொம்ப அழகான ஒரு பாசுரம் எடுத்திருக்கார். எங்குமுடன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன்வியத் தோன்றி என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தேன். என் சிங்கப்பிரான் விட்டார் ஆழ்வார். நமக்கெல்லாம் விட்டே வைக்கல. அந்த சிங்கப்பெருமான் உங்களுக்கு இல்லை, ஐ கிளைம் கம்ப்ளீட்லி அப்படின்னு விட்டார். அப்பேற்பட்ட நம்மாழ்வாருடைய சிங்கப்பிரான் எப்படி வந்தாருங்கிறது தான் இந்த விஷயத்தில் ரொம்ப அழகு. நரசிம்மர் எல்லா இடத்துலையும் இருக்காருங்கிறத பிரஹ்லாதன் சொல்லியிருக்கார். பகவான் ஹரி அப்படின்னு நீ யாரையோ கொண்டாடுறியே, அவர் எங்கே இருக்கார்னு ஹிரண்யகசிபு கேட்டான். அவர் எல்லா இடத்துலையும் இருக்கார். சஹி சர்வத்திர, எல்லா இடத்துலையும் இருக்கார்னு உடனே எல்லா இடம்லாம் எனக்கு தெரியாது, எங்கே இருக்கார்னா தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், ஜலி ஸ்தலி காஷ்டி பாஷாடி அப்படின்னு எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு உடனே அப்போ இந்த தூணில் இருக்காரான்னு அஷடு கேட்டான் ஹிரண்யகசிபு. அவர் பிரஹ்லாதன் ஆல்ரெடி சொல்லிட்டான் எல்லா தூணுன்னு. எல்லா தூணுங்கிற செட்டில் இதுவும் ஒரு சப்செட்டு தானே, அது தெரியல அவனுக்கு, மேத்ஸ் படிக்கலையோ என்னமோ. அப்பேற்பட்ட ஹிரண்யகசிபு கேட்ட கேள்விக்கு பிரஹ்லாதன் ஆமாம் இந்த தூணிலும் இருக்கின்றார்னு சொன்னது ஒரே காரணத்துக்காக பகவான் அந்த தூண்லேருந்து ஆவிர்பாவமானார். எப்படி ஆவிர்பாவமானார்? ஹிரண்யகசிபு உடைச்ச உடனே ஒரு 5 நிமிஷம் கொடுப்பா, கருடன் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கார், என்னமோ டிராஃபிக் ஜாம் போல். இந்த ஏர்லைன்ஸ்லாம் இப்போ மெசேஜ் போடுறா பாருங்க, ஃப்ளைட்டுக்கு 5 மணி நேரம் முன்னாடி உங்கள் ஃப்ளைட்டு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் கிளம்புன்னு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிலே பண்ணியிருக்கான் கருடன், அவன் வர்றதுக்கு லேட் ஆகும், நீ 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண ஹிரண்யகசிபு அப்படின்னு ஏதாவது சொன்னாரா பகவான்? இல்லை நீ அந்த தூணை உடைச்சிட்ட, நான் தெரியாமல் வேறு தூண் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வராமல் அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டேன், நீ அந்த தூண்லே உடைய அப்படின்னு சொன்னாரான்னா கிடையவே கிடையாது. ஹிரண்யகசிபு எந்த தூணை உடைச்சானோ, எந்த க்ஷணத்தில் உடைச்சானோ அதே தூணில் அதே நேரத்தில் அங்கு அப்பொழுதே தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தேனார். அதே இடத்துல அதே நேரத்தில் பிரஹ்லாதன் சொல்லிட்டாங்கிற ஒரே காரணத்தினால பகவான் ஆவிர்பாவமானார். பேர்பட்ட நரசிம்மன் வந்துட்டார். அவர் வந்துட்டதை நம்மாழ்வார் நமக்கு சொல்லிட்டார். அப்போ வந்தது எப்படி இருந்தது? அவர் வந்த உடனே நார்மலாக என்ட்ரி கொடுத்தாரா, ஹீரோ மாதிரி ஏதாவது என்ட்ரி இருந்ததுன்னா அதை பார்க்கறதுக்கு நம்ம கன்னடத்துக்கு போனோம். கன்னடத்தில் தாசர்வாள் விஜயதாசர் ரொம்ப அழகான நரசிம்ம சுலாதியில் ஒரு சூர்ணிகை மாதிரி எடுக்கிறார்.
அந்த சூர்ணிக்கையில் நரசிம்மர் வரும்போது என்ன ஒரு ஆவிர்பாவமாகும்போது என்ன சினாரியோ இருந்தது, பூலோகம் எப்படி இருந்தது, பிரம்மாண்டம் எப்படி இருந்தது, அண்ட கட்டாட்சத்தில் என்ன ஆச்சுங்கிற அத்தனையும் அந்த ஒரு இடத்துல சொல்கிறார். பியூட்டிஃபுல்லான சூர்ணிக்கை, அதை நம்ம இப்போ அனுபவிக்க போகிறோம். ಲಟಲಟ ಲಟಲಟ ಲಟಕೆಡಿಸಿ ವನದ ಜನ ಕಟಹ ಪಟ ಪಟು ಪಟದಿ ಬಿಚ್ಚುತ್ತಿರಲು ಪುಟ ಪುಟ ಪುಟನೆಗೆದು ಚೀರಿ ಹಾರುತ್ತಬಲ್ ಕಟಕಟಾ ಕಟಕೆಡಿದು ರೋಷದಿಂದ ಮಿಟಿ ಮಿಟಿ ಮಿಟಿನಿ ರಕ್ತಾಕ್ಷಿಯಲ್ಲಿ ನೋಡಿ ತಟಿಕೋಟಿ ಉರ್ಭಟಗೆ ಆರ್ಭಟವಾಗಿರಲಿ ಕುಟಿಲರಹಿತ ವ್ಯಕ್ತ ವಿಜಯ ವಿಠಲ ಶಕ್ತ ಧಿಟ ನಿಖಿಲ ನೇತ್ರಸು ಕಟಕ ಪರಿಪಾಲಾನ್ அப்பேற்பட்ட நரசிம்மர் பாதி மிருகமாய் பாதி மனுஷனாய் இந்த தூண்லேருந்து ஆவிர்பாவம் ஆகும்போது இந்த தூண் உடைக்கிற சத்தத்தில் பிரம்மாண்டமே ஆடி எடுத்தான். அந்த உடைச்ச தூண் கட்டகட்டா பட்ட கட்டகா பட்ட பட்ட பட்டதி பிச்சுத்திரலு அப்படின்னு இந்த கட்டகட்டாங்கிற துவனி, இந்த தூணை உடைக்கும் போதும் அந்த துவனியில் பிரம்மாவுடைய பத்மம், அவனுடைய கமலமே ஆட ஆரம்பிச்சிருத்தான். எந்த சத்தியலோகத்தில் இருக்கிற பிரம்மாவுடைய கமலம். அப்பேற்பட்ட நரசிம்மன் புட்ட புட்டா புட்ட நெகது சீரி ஹாருத்தபல் அந்த கர்ஜனையோட, சிம்ம கர்ஜனையோட வெளில வரும்போது அங்கே இருந்த ராட்சசால் மட்டும் இல்லை, இந்த பேலஸில் மட்டும் இல்லை, அந்த பேலஸ் இருந்த சிட்டியில் மட்டும் இல்லை, அந்த சிட்டி இருந்த ராஜ்யத்தில் மட்டும் இல்லை, அந்த ராஜ்யம் இருந்த தேசத்தில் மட்டும் இல்லை, அந்த தேசம் இருந்த பூமியில் மட்டும் இல்லை, இந்த பூமி இருந்த அந்த கதாட்சத்தில் மட்டும் இல்லை, என்டையர் கிரியேஷன்லேயே ஒரு பெரிய வேவ் மாதிரி அடிச்சுத்தான். அப்பேற்பட்ட நரசிம்மர் கட்டகட்டா கட்ட கெடிது ரோஷதிந்தா அவருக்கு இருந்த கோபத்தில் பல்ல கடிக்கிறார். ஜஸ்டிஃபைட். அவர் பக்தனை போய் இப்படி பண்ணியிருக்கான். இந்த கோபத்தில் பல்ல கடிக்கும்போது அந்த பல்ல கடிக்கும்போது வர நர நரங்கிற சத்தம் பிரம்மாண்டத்தில் ஒரு தடவை பல்ல கடிக்கும்போது அத்தல வித்தல சுத்தல ரசாத்தல தலாத்தல மகாத்தல பாத்தாளத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மனசில் பயம். இன்னொரு தடவை பல்ல கடிக்கும்போது பூஹு பவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம்னு இந்த 7 லோக்கத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் மனசில் பயம். அப்பேற்பட்ட ஒரு வாதாவரணத்தில் மிட்டி மிட்டி மிட்டினே ரக்தாட்சியல்லி நோடி அந்த கண்ணு நரசிம்மருக்கு இத்தனை நாளாக இருந்த கோபத்தோட கண்ணு, இந்த கண்ணில் யாரோ ரத்தத்தை கொட்டிட்டா மாதிரி இருந்ததுதான். ரக்தாட்சி அவ்வளவு ரெட்டாக கோபத்தில் ஜுவலிச்சுன்னு இருக்கிற நேத்திரத்தினால ஹிரண்யகசிபுவை பார்க்குறார். இப்போ தான் நம்ம அடுத்த பாஷைக்கு போகிறோம். இந்த பார்த்ததுனால ஹிரண்யகசிபுக்கு என்ன ஆச்சு? ஹவு டிட் ஹி ஃபீல்? ஜாலியாக இருந்தானா இல்லைன்னா அவனுக்கு என்ன ஆச்சுங்கிறத சம்ஸ்கிருதத்தில் பட்டத்ரீல் நாராயணியத்தில் ரொம்ப அழகாக எடுக்கிறார். ஸ்தம்பே கட்டயதோ ஹிரண்யகசிபோ கர்ணௌ சமாச்சூர்ணயன் ஆகூர்ண ஜகதண்ட குண்ட குஹரோ கோரஸ்தவா பூத்ரவா ஸ்ருத்வாயம் கில தைத்ய ராஜஹிருதயே பூர்வம் கதாப்யஸ்ருதம் கம்பः கஷ்சன சம்பபாத சலிதோப்யம்போஜபூர்விஷ்டராத். அந்த நரசிம்மர் ஸ்தம்பத்திலேருந்து ஆவிர்பாவமான போது வந்த சத்தம் இந்த தைத்தியராஜனான ஹிரண்யகசிபு. எப்பேற்பட்ட தைத்தியராஜன்? இதுக்கு முன்னாடி தோல்வியே பார்க்காத தைத்தியராஜன், சாக்ஷாத் பிரம்மா கிட்டேந்து வரம் வாங்கிய தைத்தியராஜன், யாருமே அழிக்க முடியாத தைத்தியராஜன் கேட்காத சத்தத்தை கேட்குறான். பூர்வம் கதா அப்பி அஸ்ருதம். அப்பேற்பட்ட சத்தத்தை கேட்டவொடனே என்னாச்சு அவனுக்கு? கம்ப கஷ்டன்னு சம்பபாத்த சலித்தோ நடுங்க ஆரம்பிச்சுட்டானா ஹிரண்யகசிபு. அவனுக்கு என்ன நடக்கிறதுனே தெரியல. இதே ஹிரண்யகசிபு தான் போன ஸ்லோகத்தில் அரே குவாசோ குவாசோ சகல ஜெகதாத்மா ஹரி ரீதி அப்படின்னு எங்கடா இருக்க ஏதோ ஜகத்துக்கே ஆத்மான்னு சொல்லிக்கிற ஹரி வேர் ஆர் யூ அப்படின்னு ஏதோ காமெடியாக சொல்லியிருந்தான். அந்த ஹிரண்யகசிபு அடுத்த ஸ்லோகத்தில் நரசிம்மர் வந்த உடனே கூப்பிட்ட ஹரி வந்த உடனே என்னன்னா நடுங்கின்னு இருக்கான். அப்பேற்பட்ட நரசிம்மன் அந்த ஹிரண்யகசிபு எடுத்து அவனுடைய தொடையில போட்டு பாந்த்வஸ்மான் புருஹூதவைரி பலவன் மதங்கமாத்யத்கடா கும்போச்சாத்ரி விபாடனாதிகபட்டு பிரத்யேக வஜ்ராயிதாக ஸ்ரீமத் கண்டீரவாஸ்ய பிரதத சுனகராக தாரிதா ராதிதூர பிரத்வஸ்தத்வாந்த சாந்த பிரவிதத மனசாக பாவிதா நாக்கி விருந்தைகின்னு அந்த ஹிரண்யகசிபு எடுத்து தன்னுடைய நகங்களால் ஒரு நகமும் வஜ்ராயுதம் மாதிரி இருந்துதான் ஆச்சாரியர்கள் எடுக்கிறார். பிரத்யேக வஜ்ராயுதாக, ஒரு வஜ்ராயுதம் இல்லை, சஹசிர வஜ்ராயுதத்துக்கு சமமான நகங்கள், சுதர்ஷனனுடைய அந்த அம்சம் இருக்கிற நகங்கள். அந்த நகத்தினால ஹிரண்யகசிபுவை கிழிக்கிறார். கிழிச்சு கூட அவருக்கு கோபம் போல அந்த குடல் எடுத்து மாலையாக போட்டுக்கிறார். தேவதைகள் வரா, மகாலட்சுமி வரா, அத்தனை பேரும் வந்த உடனே மகாலட்சுமி வந்து சொல்யூஷன் கொடுக்குறா. இந்த கோபம் நம்மளால் போக்க முடியாதது, யாருக்காக வந்ததோ அவனையே கூட்டி வாருங்கள், அவனால் போக்க முடிஞ்சால்தான் முடியும்னு உடனே அந்த பக்த அக்ரஜனான பிரஹ்லாதன் வந்து பெருமாளை ஸ்துதி பண்ணார். இந்த கோபத்தோட உச்சியை அடைந்த பகவான், எப்பேற்பட்ட பிரளயமே நடந்திருக்குமோ என்னமோன்னு பயப்பட்ட உச்சியில் போன பகவான் இந்த பிரஹ்லாதனுடைய 5 வயசு குழந்தையோட முகத்தை பார்த்தவொடனே எல்லா கோபமும் போய் சாந்தஸ்வரூபியாய் லக்ஷ்மியை தொடையில் வச்சுட்டு நம்ம நித்தியம் ஆராதனம் பண்ணுற லக்ஷ்மியின் நிருசிம்மராக ஆயிட்டார். அஹோபிலே கருட சைல மத்தியே கிருபாவசாத் கல்பித சன்னிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மீ நிருசிம்மம் சரணம் பிரபத்யேன்னு பேர்பட்ட லக்ஷ்மீ நிருசிம்மனாய் பிரசன்ன வதனனாய்
அந்த பிரகலாதனுக்கு வரம் கொடுத்து அவன் மூலமாக நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கார். என்னது அது? இதை தான் பட்டதிரியுடைய சரித்திரத்திலையும் நம்ம பார்க்குறோம். அவர் இதே தசகம் நரசிம்ஹாவதாரம் தசகம் முடிக்கும்போது பிரஹ்லாத பிரியகே மருத்புரபத்தே சர்வாமயாத் பாகிமாங்கிறார். பிரஹ்லாதனுக்கு பிரியனான குருவாயூரப்பனே என்ன எல்லா ரோகத்துலேருந்தும் காப்பாற்றுன்னு சொல்ல உடனே ஒரு கதை சொல்லுவா. குருவாயூரப்பனே கரெக்ட் பண்ணாராம் பட்டதிரியில். என்னென்ன பிரஹ்லாத பிரியன் மட்டும் இல்லைனா பக்த பிரியன், அதனால பக்த பிரியகே மருத்புரபத்தே சர்வாமயாத் பாகிமாம்னு மாற்றி பாடுனார். இதுதான் கிருஷ்ணர் பகவத்கீதை ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கார். அந்த 12th அத்தியாயத்தில் மட்டுமே யோமத் பக்த சமயப்பிரியா, யோமத் பக்த சமயப்பிரியான்னு எவன் என்னுடைய பக்தனோ அவன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தியுபகிதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹான்னு அவ்வளவு பக்தர்களுக்காக இறங்கி வர பகவான் நரசிம்மனாவும் இறங்கி வந்தார். இந்த கதையை கேட்ட உடனே நம்ம பயந்துடக்கூடாது. ஓ இப்படிலாம் வந்தாரா நரசிம்மர், இவ்வளோ உலகம்லாம் ஆடித்த எல்லாரும் பயப்பட்டான்னா அதெல்லாம் ஹிரண்யகசிபுஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அவனுக்காக இவ்வளோலாம். நம்ம பிரஹ்லாதர் கட்சியில் போய் சேர்ந்துடணும். அவருக்கு தாசனாக போயிட்டா பிரஹ்லாதரே நீ தான் பார்த்துக்கணும்னா அவர் நம்மளை பார்த்துப்பார். அந்த பிரஹ்லாதன் சொல்லி கொடுத்த பக்தியில் அவரளவுக்கு முடியலனாலும் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பக்தி பண்ணுறதுக்கு பிரயத்னம் பண்ணணும். அப்படி பண்ணால் நரசிம்மர் நமக்கும் வாத்சல்யமூர்த்தியாக இருப்பாருங்கிற பிரார்த்தனையை அப்பேற்பட்ட லக்ஷ்மி நரசிம்மன் கிட்ட எங்கள் திருவல்லிக்கேணியில் இருக்கிற தெள்ளிய சிங்கப்பெருமாள் இங்கே உற்சவர் போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரிப்ளிகேன் பார்த்தார்த்தி கோயில் இருக்கிற நரசிம்மர் உற்சவத்தில் அந்த உற்சவர் மூர்த்தியை பார்த்தேன்னா ஒரு கையில் அபயஹஸ்தத்தோடு இன்னொரு கையில் ஆஹ்வான ஹஸ்தம் வச்சுட்டுருப்பார். நீ வா கவலைப்படாத, நான் உனக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன் வான்னு ஆஹ்வான ஹஸ்தத்தோடு பகவான் இருப்பார். அப்பேற்பட்ட பிரசன்ன நரசிம்மன் நம்ம அத்தனை பேரையும் ரக்ஷணம் பண்ணணும், நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணுங்கிற பிரார்த்தனையை இந்த நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு அவருடைய திருவடிக்கும் அவர் தாயார் திருவடிக்கும் அவருடைய பக்தியை எப்படி பண்ணணும்னு நமக்கு சொல்லிக் கொடுத்த பிரஹ்லாதன் திருவடிக்கும் சமர்ப்பணம் பண்ணி அடியேன் அமைகிறேன். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.